எல்லாம் அல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது நாடு நல்லதொரு நிலையில் முன்னேற்றம் கண்டு செல்கின்றது என்று மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். விவசாயிகளுக்குரிய மானியத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு இந்த இடைக்கால அரசு தேர்தல் ஆணையாளரிடம் அனுமதி கோரியே அந்த பணியையும் செய்திருக்கின்றது. தேர்தல் ஆணையாளரின் அனுமதியுடனே விவசாயிகளுக்கு மானியத்தை அதிகரித்து கொடுக்கின்ற அந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது. இது ஒரு நல்ல ஜனநாயக குறிகாட்டியாக விளங்குகின்றது. அடுத்ததாக, கடந்த தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த IMF சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் பெறுவதற்கு நாம் மிகவும் கஷ்டப்பட்டு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து சில கொடுப்பனவுகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தான் தோல்வி அடைந்தால் அடுத்து வருகின்ற ஜனாதிபதி இந்த விடயத்தை குழப்பி விடுவார் என்ற அச்சம் அவரால் தெரிவிக்கப்பட்டது. அதாவது IMF-உடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, ஏற்கனவே பேசிய விடயங்களை மாற்றி அமைக்க முடியாது என்றெல்லாம் சில எச்சரிக்கைகளை மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே விடுத்துக் கொண்டிருந்தார். நேற்றும் இன்றும் IMF அதிகாரிகள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட விசேட ஆணைக்குழுவினருடன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே அளவுக்கு அதிகமான வரி விதிப்பதை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் ஜனாதிபதி ஆணைக்குழுவினர் IMF-னருக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதை அவர்கள் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே சொன்ன அந்த அச்சத்துக்கு இன்று அர்த்தம் இல்லாமல் ஆகியிருக்கின்றது. அடுத்ததாக, 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதி கல்வி அமைச்சரினூடாக எடுத்த தீர்மானங்களை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டதாக ஒரு சிறிய பிரச்சனையை பெரிதாக சிலர் காட்டுகின்றார்கள். உண்மையில் ஜனாதிபதி அந்த விடயத்தை பிரதமரிடம் ஒப்படைத்திருந்தார். பிரதமர் 7 பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டு அந்த குழுவினர் முடிவெடுத்தார்கள். அந்த 3 கசிந்த வினாக்கள் என்று கூறப்படுகின்ற அந்த 3 வினாக்களுக்கும் முழுமையான புள்ளியை கொடுத்து ஏனைய வினாக்களுக்கு உரிய முறையில் மதிப்பீடு செய்து புள்ளி வெளியிடுவதென்று. இது அந்த 7 பேர் கொண்ட பிரதமரால் நியமிக்கப்பட்ட 7 பேர் கொண்ட குழுவினரின் தீர்ப்பு. அதற்கு பிறகும் பெற்றோர் ஆர்ப்பாட்டம் செய்த காரணத்தினால் தோழர் அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் அது தொடர்பான புலனாய்வு விசாரணைகள் முடியும் வரை எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் என்ற ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது மக்கள் சில தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் செயல்படுகின்ற போது இதுக்கு மாற்று தீர்வு ஏதாவது இருக்கின்றதா என்று ஆராய்வதற்கான ஒரு காலப்பகுதி. இதை பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் முரண்பாடு வந்துவிட்டது என்று குறிப்பிடுவது ஒரு மிக சிறுபிள்ளைத்தனமான விடயம். ஏனெனில் அவ்வாறு எந்த முரண்பாடும் இல்லை. ஒருவர் செய்கின்ற விடயம் மக்களுக்கு பிடிக்கவில்லையாயின் ஜனாதிபதி அந்த விஷயத்துக்கு தன்னால் முடிந்த மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் எந்த விதமான கருத்து வேற்றுமையையும் ஏற்படுத்தாது. அதிலும் விசேடமாக தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் தலைமை பீடத்திற்கு பூரணமாக கட்டுப்படுகின்ற பண்புள்ளவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர். உண்மையாகவே அந்த பாசறையில் வளர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய சுய கௌரவங்களுக்கு அப்பால் இந்த நாட்டின் வளர்ச்சி, இந்த நாட்டு குழந்தைகளின் கல்வி, இந்த நாட்டு மக்களின் சுகாதாரம், இப்படி பல விஷயங்களில் அவர்கள் தங்களுடைய சுய கௌரவங்கள், வரட்டு கௌரவங்களுக்கு அப்பால் சிந்திக்கக்கூடியவர்கள்தான் இந்த தேசிய மக்கள் சக்தியினர். எனவே யாரும் பதட்டப்படையின் தேவையில்லை, வதந்திகளை பரப்பவும் தேவையில்லை. ஏனெனில் தேசிய மக்கள் சக்தி தெளிவான சிந்தனையுடன் தெளிவான ஆட்களை தயார்படுத்தியிருக்கின்றது.
இப்போதும் கூட இந்த வேட்பாளர் பட்டியல்களில் சில முரண்பாடுகள் இடம்பெறுகின்றது என்றால் அந்த முரண்படுபவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பாலிசி கொள்கையினை விளங்கிக் கொள்ளாதவர்கள். எனவே அந்த கொள்கையை விளங்கிக் கொண்டவர்கள் கட்சி எடுக்கின்ற தீர்மானத்திற்கு அமைதியாக தங்களது அங்கீகாரத்தை வழங்குவார்கள். உதாரணமாக நாங்கள் 2 பேரில் ஒருவரை தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் ஒருவர் தெரிவு செய்யப்படுகின்ற போது மற்றவர் கட்சிக்காக அதே வேகத்தில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பார். இதுதான் அந்த தலைமைத்துவ கட்டுப்பாடு என்பது. எனவே எடுத்த இடத்திலேயே நான் இதிலிருந்து நீங்கிக் கொள்கின்றேன் என்று கூறுபவர்கள் அவர்கள் தலைமைத்துவ தகுதியற்றவர்கள், தலைமைத்துவ கட்டுப்பாடற்றவர்கள். எனவே இந்த விடயத்தில் மட்டுமல்ல, எந்த விடயத்திலும் யாரும் இந்த இடைக்கால அரசாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் இடம்பெற போகின்ற அந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நாம் எல்லாம் கற்பனை பண்ணுவதற்கு அப்பால் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய பணியை சிறப்பாக ஆற்றும். இந்த நாட்டு மக்கள் செழிப்பாக வாழ்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். எனவே இந்த விடயங்களை நாம் அனைவரும் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.